Hello friends, welcome to சமையல் புதிது. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி அதிக சத்துக்கள் நிறைந்த முருங்கைக்கீரை குழம்பு சுவையாக எப்படி செய்யணும்னு பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரையை பயன்படுத்தி கீரை செஞ்சுருப்போம், கூட்டு செஞ்சுருப்போம், இல்லை முருங்கைக்கீரை சாம்பார் செய்திருப்போம். இந்த மாதிரி நீங்கள் முருங்கைக்கீரை கொத்து குழம்பு வீட்டில் ஒரு வாட்டி செய்து பாருங்கள், எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. இனி முருங்கைக்கீரை வாங்கினாலும் இந்த மாதிரி குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுகளோட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வாங்க இந்த முருங்கைக்கீரை குழம்பு சுவையாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீரை குழம்பு செய்கிறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயை சூடுபடுத்தி 50 ml நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் பொரிஞ்சதும் 10 பூண்டு பற்கள் இடித்து வச்ச பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை வாசனைக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாம் பொரிஞ்சதும் பூண்டும் கருவேப்பிலையும் பொரிஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா சேர்த்துக்குங்க. 100 கிராம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்குங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப ருசியாக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லாத பட்சத்தில் பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க. இப்போ நான் 3 பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன். வெங்காயத்தை கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல் வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் தக்காளி பழம், ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் மட்டும் சேர்த்துக்குங்க. 3 வெங்காயம்னு தக்காளி 1 மட்டும் போதுமான அளவில் இருக்கும். ஜாஸ்தி சேர்த்துக்குங்க, குழம்பு புளிப்பு சுவை அதிகமாகிடுங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். வதக்கி கொடுத்துட்டு மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அடுப்பு வந்து ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதில் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதில் 1 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் போல் ஜீரகத்தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மிலே வச்சுட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டீஸ்பூன் போல் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் புளி கரைசல் சேர்த்துக்கலாங்க. புளி வந்து ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது, நம்ம கீரை சேர்க்கறதுனால அதிக புளிப்பு தாங்காதுங்க. அதனால் ஒரு 10 கிராம் அளவுக்கு மட்டும் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியை வந்து 300 ml தண்ணீரில் நல்லா கெட்டியாக கரைச்சிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ புளி கரைசல் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப கல் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்களே. உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 8 நிமிஷம் போல் மிதமான தீயிலே குழம்பு கொதிக்க வைக்கலாங்க. இப்போ இது கொச்சி வரட்டும் ஒரு 8 நிமிஷம் போல். இப்போ குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 8 நிமிஷம் போல் கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு வாட்டி எடுத்து மூடி எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாங்க. கீரை பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கைப்பிடி அளவு இருக்குங்க. ஒரு கட்டு கீரையில் பாதி அளவுக்கு சேர்த்தா போதுங்க. இன்னும் கூட்டி வச்சுருக்க குழம்புக்கு பாதி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்க்குறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும். ஒரு கட்டு வாங்கினீங்கன்னா நம்ம 2 குழம்பு செய்யலாங்க. முருங்கைக்கீரை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா குழம்பை கொதிக்க விடுங்க. கீரை வந்து நல்லா இலசான கீரை சேர்த்துக்க, ரொம்ப முத்தனை கீரை சேர்க்கக்கூடாதுங்க. இப்போ முருங்கைக்கீரை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி மேலே மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் சிம்மிலே குழம்பை கொதிக்க விடுறாங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் குழம்பு கொச்சதுக்கப்புறம் மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் குழம்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் லாஸ்ட்டாக கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்குங்க. இது ஆப்ஷனல் தான், வேணுன்னா சேர்த்துக்குங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் வெல்லம் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்ப ரொம்ப சுவையாக அமிர்தம் மாதிரி இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வெல்லம் கட்டாயம் சேருங்க. வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க. கொஞ்சம் ஒரு சின்ன கட்டி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி சேர்த்தா போதும். நாட்டு சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 நிமிஷம் போல் அடுப்பில் சிம்மிலே விட்டுருக்கேன் குழம்ப. இப்போ குழம்பு நல்லா சுண்டி வந்து தகன்னு இருக்கு பாருங்கள். இதுங்க கரெக்டான பக்குவம். இந்த மாதிரி குழம்பு வந்து நல்லா திக்காக வச்சுக்கணுங்க கொத்து குழம்பு, அப்போ தான் ரொம்ப ருசி கூடுதலாக இருக்கும். இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை கொத்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த குழம்பு 2-3 நாள் கூட ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். சீக்கிரம் கெட்டும் போகாதுங்க.
ரொம்ப ரொம்ப ருசியான இந்த முருங்கைக்கீரை கொத்து குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்கீரையை வச்சு சாம்பார், கூட்டு, பொரியல்லாம் செஞ்சுருப்போம். இந்த மாதிரி நீங்கள் காரக்குழம்பு ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி. வணக்கம்.